மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். ஸோ அந்த காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஜாப்பு, ஸோ ஃபியூச்சர் குரோத் எல்லாம் நல்லா இருக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இப்ப மீனராசி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு டேட்டுக்கு இந்த காதல் வாழ்க்கைக்கு பை மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்ல. பட் உங்களுக்கு இந்த 7:30 சனி ஓடுறதுனால ஒரு சில பொருளாதார தடை தடங்கள்ல நீங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால இந்த காதல்ல ஒரு சில பிரச்சனைகள். இதுல மீனராசிக்கு காதலுக்கு பை மிஸ்டேக்ஸ் இப்போதைக்கு இல்ல. உங்களோட பார்ட்னருக்கு ஒரு ஒரு வேள அவங்களுக்கு கடக ராசியாவோ, சிம்ம ராசியாவோ, மகர ராசியாவோ, கும்ப ராசியாவோ இருந்துச்சு அப்படின்னா, இந்த காதல் வாழ்க்கையில கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ராகு கேது பயிற்சி ஓடுறதுனால நீங்க பேலன்ஸ் பண்ணணும். அவங்களுக்கெல்லாம் அந்த ராகு கேது பயிற்சி முடியிற வரைக்கும். மத்தபடி உங்க தரப்புல உங்களோட காதல் அன்ப நீங்க கரெக்ட்டா குடுத்துக்கிட்டே இருங்க. அதுல நீங்க ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ 2வது ஜாப் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு ராசிக்கு 4ல குரு. குரு உங்களோட தொழில் ஸ்தானத்த ஸ்டில் பார்க்கறதுனால, இன்னைக்கு அடுத்த மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் நீங்க பேலன்ஸ் பண்ணீங்க. தென் அடுத்த மாசம் 9ஆம் தேதி குரு உங்களுக்கு அதிசார பயிற்சி வாங்குறதுனால, ஸோ அவர் பூர்வீக ஸ்தானத்துக்கு வந்துருவாரு. ஸோ பூர்வீக ஸ்தானத்துக்கு வர்ற குரு உங்களோட ராசி, உங்களோட லாபாதிபதி ஸ்தானம், பாக்கிய ஸ்தானத்தலாம் பார்க்கும்போது, உங்க ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள்ல அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு குரோத் இருக்குது. ஸோ நல்ல சம்பளம், நல்ல வேலைக்கு ஏற்றார் போல சம்பளம். ஸோ உங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும். பட் அதுக்குரிய முயற்சிகள நீங்க போடுங்க. அடுத்த 74 நாள பயன்படுத்திக்கோங்க. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் குரு ரிவர்ஸ் ஆயிருவாரு. மறுபடியும் உங்களுக்கு வேலைக்கு ஏற்றாறு போல பண வரவு. அந்த கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ அந்த அதிர்ஷ்டம் அந்த கான்செப்ட் அடுத்த ஒரு 2 1/2 மாசத்துக்கு இருக்குது. மிஸ் பண்ணிறாதீங்க. சரிங்களா?